பன்னிரு ஆழ்வார்கள். இன்று நாம் காண இருப்பது நம்மாழ்வார். ஆன்மீக உறவுகளே, வைணவ பக்தியில் ஆழ்ந்த பன்னிரு ஆழ்வார்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஆழ்வார்கள் வரிசையில் இன்று 5வதாக நம்மாழ்வார் வரலாற்றை பார்ப்போமா? நம்மாழ்வார் என்றாலே இந்த பாடல்தான் நம் அனைவருக்கும் நினைவில் வரும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரு மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதனன் மனனே. இந்த பாடல் தமிழ்நாடு பாடநூலில் தமிழ் புத்தகத்தில் நாங்கள் படிக்கும் காலத்தில் இறைபக்தி பாடலாம் முதலாவது மனப்பாட பகுதியாக இந்த பாடல் இருந்தது. அது இப்போவும் வரும்னு நினைக்கிறேன். இனி நம்மாழ்வாரை பற்றி பார்ப்போமா? வைணவ பக்தியில் திளைத்த பன்னிரு ஆழ்வார்களில் நம்மாழ்வாரும் ஒருவர். நம்மாழ்வார் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் பிறந்தவர். இவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். ஆழ்வார்களில் 12 பேர். அந்த 12 பேரில் இவர் நம்மாழ்வாரும் ஒருவர். இவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் இவர் 5வது ஆழ்வார். 4 வேதங்களையும் தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே புகழப்படுகிறார் இந்த நம்மாழ்வார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி என்னும் நூலின் தலைவனும் இந்த சடகோபனே ஆவார். நம்மாழ்வார் திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி கரையிலுள்ள திருக்குருகூர் என்னும் ஊரில் வசித்த காரியார் அவரின் மனைவி உடைய நங்கையார் என்ற உயர்ந்த பக்தர்களுக்கு வைகாசி விசாகத்தன்று, அதாவது களி பிறந்த 43வது நாளில் நம்மாழ்வார் அவதரித்தார். அதாவது திருக்கருகூரில் நம்மாழ்வார் பிறந்தார். அந்த திருக்கருகூர்ன்றது இப்போ திருநகரி என்று அழைக்கப்படுகிறது. பிறந்தது முதல் உண்ணாமல் அழாமல் இருப்பதை கண்டு மனம் வருந்திய பெற்றோர்கள் திருநகரியில் உள்ள ஆதிபிரான் கோவிலில் குழந்தையை கிடத்தி இறைவனிடம் பிரார்த்தித்தனர், வேண்டிட்டாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து உண்ணவே இல்லை, அழவும் இல்லை. இப்படி இருக்கும்போது எந்த பெற்றோர்கள் தான் வருத்தம் இல்லாமல் இருக்கும்? உடனே அவங்க என்ன பண்ணாங்க, திருநகரியில் உள்ள ஆதிபிரான் கோவிலில் குழந்தையை கீழே வளர்த்திட்டு இறைவனிடம் வேண்டினார்கள். அப்பொழுது வரை அசையாது இருந்த அந்த குழந்தை அங்கே இருந்த ஒரு புளிய மரத்தடிக்கு தவழ்ந்து சென்று அந்த மரத்தில் உள்ள ஒரு பொந்தில் உட்கார்ந்து கொண்டது. அது வரைக்கும் அசையாமல் இருந்தது, நவராமல் இருந்த குழந்தை அங்கே கீழே கடத்தின உடனே பெருமாளோட அருளால் என்ன ஆச்சு, அங்கேருந்து நவந்து போயிட்டு பக்கத்தில் இருந்த புளிய மர பொந்தில் போயிட்டு உக்காந்துக்குச்சு. ஒரு சின்ன பொந்துனாவே இப்போ கூட பசங்க உக்காரும். சின்ன தின்ன மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு ஓரத்தில் ஊட்டி வச்ச டைல்ஸ்னா கூட அது தின்ன மாதிரி நினச்சிட்டு அதில் பசங்க உக்காரும். அந்த மாதிரி இந்த குழந்தையும் என்ன பண்ணிச்சு, ஒரு பொந்தாட்டம் தெரியுதே, அது பயம் இல்லாமல் அந்த புளிய மர பொந்தில் போயிட்டு உக்காந்துக்கிட்டார். மற்ற குழந்தைகளை விட மாறுபட்டு இருந்த இந்த காரணத்தினால் எல்லா குழந்தையை விட இந்த குழந்தை ஒரு மாறுபட்டு இருக்கிறது என்ற காரணத்தினால் பெயர் மாறன் வைச்சாங்க. அந்த குழந்தைக்கு 16 வருடங்கள் அந்த பொந்திலேயே அமர்ந்து இருந்தது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 16 வருடம் அந்த புளிய மர பொந்திலேயே அந்த குழந்தை அமர்ந்திருந்தது. மாயையை உருவாக்கும் சட என்னும் நாடினாலேயே குழந்தைகள் பிறந்தவுடன் அழுகிறது. சடன்ற ஒரு நாடி, அந்த நாடியினால்தான் குழந்தை பிறந்தவுடன் அழுகிறது. ஆனால்
விஸ்வசேனரின் அம்சமாக பிறந்த இவர் சடநாடியை வென்றதால் சடகோபன் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் பிறந்ததுல இந்த அழலை, அந்த சடநாடியை அவர் வென்றுட்டார். பிறந்த உடனே குழந்தை அழணும், அழாததால் அந்த சட என்னும் நாடியை இவர் வென்றுவிட்டார் என்பதால் இவருக்கு சடகோபன் என்றும் அழைக்கப்பட்டார். பல ஆண்டுகள் சென்ற பிறகு பெருமாளே அவரை தேடி வந்து தரிசனம் கொடுத்தார். அந்த பொந்துல உக்காந்துட்டு இருக்காரேன்னு பார்த்த உடனே பெருமாளே என்ன பண்ணார், தேடி வந்து அந்த இடத்துல அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அதன் பின்னர் பேச ஆரம்பித்தவர் வைணவத்தின் பொக்கிஷமான திருவாய்மொழி பாசுரங்களை ஏற்றி புகழ் பெற்றார். பேச ஆரம்பித்த உடனே திருவாய்மொழி பாசுரங்கள், பெருமாளை பற்றி பாசுரங்கள் பாட ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் பேசாமல் இருந்தார். பெருமாள் அருளால் அவர் பேச ஆரம்பித்த உடனே பெருமாளை பற்றி பாசுரங்கள் பாட ஆரம்பித்து விட்டார். யானையை அடக்கும் அங்குசம் போல பரனாகிய திருமாலை தன் அன்பினால் கட்டியமையால் பராங்குசன் என்றும் தலைவியாக தன்னை வரித்து கொண்டு பாடும்போது பராங்குச நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். 16 ஆண்டுகள் திருக்குருகூர் நம்பி கோவிலின் புளிய மரத்தின் அடியில் எந்தவித சலனமும் இல்லாமல் தவம் செய்து வந்தார். வடதிசை யாத்திரை மேற்கொண்டிருந்த மதுரகவி என்பவர் அயோத்தியில் இருந்தபோது, மதுரகவி ஆழ்வார் அவரும் வரார், நம்ம 12 ஆழ்வார்கள் வரிசையில் வரார். அவர் வடதிசை யாத்திரை போயிருந்தார். அப்போ அயோத்தியில் இருந்தபோது தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரிவதை கண்டார். யாரு? மதுரகவி ஆழ்வார். தெற்கு திசையில் ஒரு ஒளி தெரியுது, அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி தெரிவதை கண்டு அதனை அடைய தென் திசை நோக்கி பயணித்தார் இந்த மதுரகவி ஆழ்வார். அந்த ஒளி மாறனிடமிருந்தே, யாரு? இந்த நம்மாழ்வு இருக்கார் இல்லையா, அந்த பொந்துல உட்கார்ந்துருக்க புளிய மரத்தில் மாறன், அந்த மாறனிடம் இருந்தே அவ்வொளி வருவதை அறிந்து அவரை ஒரு சிறு கல் கொண்டு எரிந்து விழிக்க செய்தார். அவர் தவக்கோலத்தில் இருக்கார் இல்லையா, அவரை எழுப்பணும்னா என்ன, எப்படி எழுப்புறதுன்னு தெரியல. ஒரு சின்ன கல்லை தூக்கி மேலே போட்டு எழுப்பினார். பெரிய கல் இல்லை, சின்ன கல். அப்படி பட்ட உடனே விழிச்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக ஒரு கல்லை போட்டார். சடகோபனின் நாணத்தாலும் பக்தியாலும் கவரப்பெற்ற அவருக்கே அடிமை செய்தார். இந்த சடகோபன்றவர் யார்? இவர் தான். இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. சடகோபனின் ஞானத்தாலும் பக்தியாலும் கவரப்பெற்று அவருக்கே அடிமை செய்தார் இந்த மதுரகவி ஆழ்வார். மாறன் கண் விழித்த உடனே மதுரகவி ஆழ்வார் என்ன கேட்டார்? ஒரு கேள்வி கேட்டார். இந்த மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணார்? இந்த மாறன் கண் விழித்த உடனே ஒரு கேள்வியை கேட்டார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்விக்கு உடனே நம்மாழ்வார் என்ன பண்ண, உடனே பதில் கொடுத்தார். அத்தை தின்று அங்கே கிடக்கும்ட்டார். அவர் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்குன்ற கேள்விக்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார் நம்மாழ்வார். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். மதுரகவி ஆழ்வார் செத்தது என்று சொல்வது உடம்பைதான். அது அறிவற்ற பொருள் அல்லவா. அந்த உடம்பில் சிறியது, அதாவது உயிர் பிறக்கிறது, அந்த உடலை இயக்குகிறது. உடம்பில் உள்ள உயிர் சென்று சேர்கிறது என்றால் அது பிறக்கிறது என்று அர்த்தம். அப்போது அது எதை அனுபவித்து கொண்டு எங்கே இருக்கும் என்று மதுரகவி ஆழ்வார் கேட்டார். வேதாந்த ரீதியிலான இந்த கேள்வியை கேட்டதும் தம்முடைய திருவாய் மலர்ந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார் நம்மாழ்வார். அதாவது அந்த ஆத்மா உடலை பற்றி கொண்டு
அதில் உள்ள இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு அங்கேயே கிடக்கும் என்பதுதான் நம்மாழ்வாரின் பதிலுக்கான பொருள். அத்தை தின்று அங்கே கிடக்கும். அவர் அத்தை தின்று என்று சொல்வது எதை? ஒருவன் பிறக்கிறான் என்றால் அதன் காரணம் அவன் செய்த வினை. அந்த வினைகள் தீரும் வரை அவன் அந்த உடலிலேயே கிடக்க வேண்டியதுதான். இந்த பதிலை கேட்டதும் மதுரகவி ஆழ்வார் மகிழ்ந்தார். நம்மாழ்வாருடைய அறிவையும் பக்தியையும் கண்டு வியந்து அவரை தனது ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் சிறியவர், மதுரகவி ஆழ்வார் பெரியவர். சிறியவனாக இருந்தாலும் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார், ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் பெருமானின் குணங்களை சொல்ல சொல்ல மதுரகவி ஆழ்வார் எழுதுவார். நம்மாழ்வார் அனுபவித்து சொல்லும் பொழுது மயக்கமடைந்து விடுவார். பெருமாளை பற்றி சொல்லும் போதே மயக்கமடைஞ்சு கீழே விழுந்துடுவார். யாரு? நம்மாழ்வார். அப்போதெல்லாம் மதுரகவி ஆழ்வார் தான் இவரை மயக்கம் தெளிவிப்பார். நம்மாழ்வார் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே இவ்வுலக வாழ்க்கையை வேண்டினார். இப்பொழுதும் ஆழ்வார் திருநகரில் இவர் தவம் செய்த புனித புளிய மரம் உள்ளது. அந்த புளிய மரம் இப்போ போனாலும் அந்த ஆழ்வார் திருநகரியில் பார்க்கலாம். பெருமாளின் 108 திருப்பதிகளில் நம்மாழ்வார் தனியாக சென்று 16 கோயில்களையும் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 19 கோயில்களையும் என மொத்தம் 35 கோயில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். மங்களாசாசனம்னா மங்களமான வார்த்தையை கொண்டு பெருமாளை அர்ச்சிப்பது, அதாவது பூஜை செய்வது, அவர்களுக்கு பாடல் எழுதுவது என்று பெயர். இந்த மங்களாசாசனம்னா இதான். மங்கள சாசனம்னா மங்களமான வார்த்தைகளை கொண்டு பெருமாளை பாடுவது. அந்த 35 கோயிலையும் போயிட்டு மங்களாசாசனம் செய்துள்ளார் இந்த நம்மாழ்வார். தனியாக மங்களாசாசனம் செய்த கோயில்கள் 16 கோயில்கள். நம்மாழ்வார் இயற்றிய பாசுர நூல்கள் 4: திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இவை ரிக், யசூர், அதர்வன மற்றும் சாமவேதத்தின் சாரமாக அமைந்திருப்பதாக பெரியோர்கள் சொல்வார்கள். இந்த திருவாய்மொழியில் 1102 பாசுரங்களும், திருவிருத்தம் நூலில் 100 பாசுரங்களும், திருவாசிரியம் நூலில் 8 பாசுரங்களும், பெரிய திருவந்தாதி நூலில் 87 பாசுரங்களும் என 4 பிரபந்தங்களில் 1296 பாசுரங்களை இசைத்துள்ளார் இந்த நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாருக்கு 35 பெயர்கள் உள்ளன. என்னென்ன பெயர்னு பார்ப்போமா? சடகோபன், மாறன், காரிமாறன், பராங்குசன், வேதம் தமிழ் செய்த மாறன், வளகு பரணன், குருகை பிரான், குருகூர் நம்பி, திருவாய்மொழி பெருமாள், பெருநல் துறைவன், குமரி துறைவன், பவரோக பண்டிதன், முனிவேந்து பரபிரம்ம யோகி, நாவலன் பெருமாள், ஞான தேசிகன், ஞான பிரான், தொண்டர் பிரான், நாவீரர், திருநாவீரர், உடையபிரான், உதயபாஸ்கரர், வகுளபூஷண பாஸ்கரர், ஞான தமிழுக்கு அரசு, ஞான தமிழ் கடல், மெய்ஞான கவி, தெய்வ ஞான கவி, தெய்வ ஞான செம்மல், நாவலர் பெருமாள், பாவலர் தம்பிரான், வினவாது உணர்த்த விரகர், குழந்தை முனி, ஸ்ரீ வைணவ குலபதி, பிரபன்ன ஜன கூடஸ்தர், மணிவள்ளி அப்படின்னு ஒரு பெயர், அப்புறம் பெரியன் என பல பெயர்கள் 35 பெயர்கள் இந்த நம்மாழ்வார்களுக்கு உண்டு. பொதுவான பெயர் தான் நம்ம அழைச்சிருக்கோம். பல பெயர்கள்
புனப்பெயர்களா நம்ம கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெயர் இருக்கும். நம்ம ஒரு பெயர் கூப்பிடுவோம். வீட்டில் பசங்க பெயர் வச்சுருந்தோம்னா குட்டி, செல்லம், அப்பு அப்படின்னு கூப்பிடலையா? அந்த மாதிரி அந்த நம்மாழ்வார்களுக்கு இந்த 35 பெயர்களை வைத்து அழைத்தார்கள். கண்ணினும் சிறுத்தா கண்ணினும் சிறுத்தாம்பு வைணவ சமயத்தில் நம்மாழ்வாரை போற்றி மதுரகவி ஆழ்வாரால் இயற்றப்பட்ட நூலாகும். இந்நூல் 11 தானியங்களை கொண்டது. மதுரகவி ஆழ்வாரால் நம்மாழ்வாரை வணங்கி பாடப்பட்ட இந்நூல் 4000 திவ்ய பிரபந்தம் தொகுப்பில் முதல் 1000 தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. திருவாய்மொழி தமிழ் வேதம் என போற்றப்படும் நூலின் நம்மாழ்வார் பாடியுள்ளார். நம்மாழ்வாரின் பாட்டுடை தலைவர் திருமால். இவர் திருமாலை தெய்வமாக கொண்டு பாடல்களை பாடினாலும் பிற சமய கோட்பாடுகளையும் மதித்து போற்றியவர் இந்த நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி 1102 பாசுரங்களையும் பாடல்களையும் கொண்டது. இதில் பல்வேறு வகையான விருத்த பாடல்கள் அந்தாதியாக அமைந்துள்ளன. நம்மாழ்வார் வாழி, அவர்தம் திருநாமம் வாழியவே. உறவுகளே, நாளை 12 ஆழ்வார்கள் வரிசையில் 6வதாக திருமங்கை ஆழ்வார் வரலாற்றை பார்ப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம்.